கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லெந்து காலங்களிலும் நாம் பாவம் என்றால் என்ன, பாவத்தின் பலன்கள் என்ன, பாவத்திற்கு பரிகாரம் என்ன, மனம் திரும்ப வேண்டிய அவசியம் என்ன என்று நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் மனம் திரும்பினால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன அதை குறித்து சில வசனங்களை நாம் தியானிப்போம். தேவகுமாரனின் வெளிச்சத்திலே ஒருவன் வந்து அவருடைய பிரசன்னத்திலே தன்னை பாவி என்று உணர்ந்து பாவத்தை மன்னிக்கும்படிக்கு அறிக்கை செய்து கொண்டே இருக்கும்போது, பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்ற வசனத்தின்படி அவனுடைய உள்ளத்திலே தேவகுமாரன் பாவத்தை மன்னித்தார் என்ற ஒரு உணர்வு வருகிறது. இது பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒன்று. பக்கத்தில் இருப்பவர்களோ திருச்சபையோ இதை அறியாது. யாரெல்லாம் துக்கத்தோடைய பாவத்தை அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் பாவ மன்னிப்பாகிய சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இதுதான் ரட்சிப்பு என்று நாம் பார்த்தோம். மனம் விரும்பினால் கிடைக்கும் முதல் பலன் என்ன? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. நாம் பரலோகத்தை குறித்த ஒரு நிச்சயம். நான் இப்பொழுது மரித்தாலும் பரலோகத்துக்கு போவேன் என்ற அந்த நிச்சயம், அதுதான் பாவ மன்னிப்பு நிச்சயம். அப்போஸ்தலர் 3:20, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஏசாயா 30:15, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நாம் இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது, மனம் திரும்பினால் கிடைப்பது நித்தியத்தை குறித்த ஒரு சந்தோஷம், பாவ மன்னிப்பின் சந்தோஷம். ஒரு பக்தர் பாடுகிறார், என்னையின் ஆனந்தம் என்னையின் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. உலகத்திலே சந்தோஷத்தை தருகிற அநேக காரியங்கள் உண்டு, அவைகளெல்லாம் கடந்து போய்கொண்டே இருக்கின்றன. ஆனால் உள்ளத்திலே ஒரு புதிதான சந்தோஷம், என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கும் ஒரு சந்தோஷம், அதுதான் பாவ மன்னிப்பின் சந்தோஷம். தேவகுமாரன் தருகிற பாவ மன்னிப்பின் சந்தோஷத்துக்கு விலை கொடுக்க வேண்டியதில்லை. ரட்சிப்பின் நிச்சயத்தோடு நமக்கு ஒரு சந்தோஷம் பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். சங்கீதக்காரன் பாவத்திலே விழுந்தபோது அவன் இழந்து போனது என்ன? ரட்சிப்பின் சந்தோஷம். நான் தேவனோடு இருக்கிறேன், அவருடைய நித்தியராஜ்யத்திலே சேருவேன் என்ற நிச்சயத்தை பெற்றுக் கொண்டிருந்தான். அவன் அதை இழந்து போனான். மீண்டுமாய் ஆண்டவரிடத்திலே பாவ அறிக்கை செய்து அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று கேட்கின்றான். ஒரு சமயத்துல வெளிநாட்டு சிறை ஒன்றிலே ஒரு கொடிய குற்றவாளி அடைக்கப்பட்டிருந்தான். அவன் பல கொலைகள் செய்து விட்டதனால ஒவ்வொரு தீர்ப்பாக அவனுக்கு மரண தண்டனை விதித்து வருகிறது. நான் தூக்கிலே போடப்படுவேன் என்பது அவனுக்கு தெரியும். அவன் தன் வாயை திறந்து தினமும் தனக்கு எதிராக வழக்காடின வக்கீல்கள், தீர்ப்பளித்த நீதிபதிகள், காவல் காக்கிற காவல்காரர்கள், சக கைதிகள் என்று எல்லாரையும் கடுமையான வார்த்தைகளால் திட்டிக்கொண்டே இருப்பான். எனவே அவனை தனிமை சிறையிலே அடைத்தார்கள். யாரும் அவனிடத்திலே பேசுவதில்லை. ஆனால் ஒரு போதகர் கடைசியாக அவனுக்கு மனம் திரும்புதலை குறித்து நான் சொல்வேன் என்று சொன்னார். அவருக்கு அனுமதி கொடுத்தார்கள். அவர் அவனிடத்திலே போன உடனே அவன் வெறுப்பிலே தாறுமாறாக திட்டினான். யாரும் என்னை நேசிக்கவில்லை, நானும் யாரையும் நேசிக்கப் போவதில்லை என்று சத்தம் போட்டான். அப்பொழுது அவர், இல்லை, உன்னை நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், உனக்கு இலவசமாக ஒன்றை தர விரும்புகிறார், அவர் இலவசமாய் தருகிறார், அதை நீ வாங்கி கொண்டு போனால் என்ன என்று கேட்டார். நாம் மனம் திரும்பும்படிக்கு தேவகுமாரன் தவணை கொடுக்கிறார், நம்மை நேசிக்கிறார். பாவிகளான நம்மை ரட்சிப்பதற்காகத்தான் அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். இந்த உலகத்திலே நீ போராடும் காலங்கள் எல்லாம் முடிந்து நிச்சயத்தை நோக்கி நீ நெருங்கி விட்டாய். தேவகுமாரனை நோக்கி பாவங்களை மன்னிக்கும்படி ஏன் கேட்கக்கூடாது? கெட்டகுமாரன் தகப்பனை நோக்கி நடந்து வரும்போது தகப்பன் ஓடி சென்று அவனை அரவணைத்துக் கொண்டது போல நீ தேவகுமாரனை நோக்கி வரும்போதெல்லாம் அவர் ஓடி வந்து அரவணைத்துக் கொள்ளுகிற தெய்வம் என்று சொன்னார். அவன் துணிந்து தேவ சமூகத்திலே முழங்காற்படிட்டான். அவனுக்காக ஜெபித்தார். அப்படியே பாவ அறிக்கை செய்து அவன் திடீரென்று இயேசுவின் பாவத்தை மன்னித்தார். அந்த சந்தோஷம் எனக்குள்ளே ஊற்றப்படுகிறது என்று சொன்னான். தூரத்திலே சிறையில் அடைக்கப்பட்ட சக கைதிகளை பார்த்து, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இயேசுவின் பாவத்தை மன்னித்து விட்டார், அரசாங்கம் என்னை மன்னிக்க வேண்டாம், அந்த 4-5 நாட்கள் கழித்து என் இயேசுவின் முகத்தை நான் தரிசிக்கப் போகின்றேன், எனக்குள்ளே இருந்த மிகப்பெரிய பாரம் இறங்கிவிட்டது, ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது, நீங்களும் மனம் திரும்புங்கள், இலவசமாய் கொடுக்கப்படுகிற இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டான். சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்து விட்டான்.
ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே அவன் பேசுகிறான் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். 1 பேதுரு 1:8 அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அவரிடத்திலே விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாகிய சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்தார்கள். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். அப்படியானால் மனம் திரும்பும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறோம். 3ஆவதாக பலவித நெருக்கங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். நெகேமியா 9:28 அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உங்களுடைய இரக்கங்களின்படியே அநேகம் தரம் விடுதலையாக்கி விட்டீர். நாம் சிறையிருப்பின் காலம், பல்வேறு ராஜாக்களின் கீழே நசுக்கப்படுதல் ஆகியவற்றை எல்லாம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் உணரும் போதெல்லாம் மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்படி கூப்பிட்ட போதெல்லாம் விடுதலையாக்கினார். இன்றைக்கும் நம்மிடத்தில் 1000 ஜபங்கள் உண்டு. 1000 இக்கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு நாம கேட்கின்றோம். ஆனால் இவர் சொல்லுகின்றார், மனம் திரும்பி அவரை நோக்கி கூப்பிட்ட போதெல்லாம் அவர் விடுதலையாக்குகின்றார். எத்தனை பேர் மனம் திரும்பி அவரை நோக்கி கூப்பிடுகிறோம்? நம்முடைய நெருக்கங்களில் இருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால், கடன் தொல்லைகளில் இருந்து விடுதலையாக வேண்டும் என்றால், ஆண்டவரே பாவங்களை மன்னியும் என்று அறிக்கையிட்டு விட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் நெருக்கங்களில் இருந்து விடுதலையாக்குகின்றார். 4வது நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். ஏசாயா 19:22 அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். தீராத நோய்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது கிறிஸ்தவர்களுடைய இயல்புதானே. இந்த மனம் திரும்புதல் என்ற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வது குணமாக்குதலை கொண்டு வரும். திருச்சபையை சேர்ந்த ஒருவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தார். போதகரோடு நானும் சென்று அவருக்காக ஜெபிப்பதற்கு வரும்போது அவர் சொன்னார், கர்த்தரை குணமாக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டார். ஐயா, நீங்கள் எத்தனை தடவை கேட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நான் கேட்கலையா, நாங்கெல்லாம் பாவிகள். அவர் குடித்து வெறித்து அதிக குடியினாலே கல்லீரல் வந்து ஆஸ்பத்திரியில் போடப்பட்டிருக்கிறார். நீங்கெல்லாம் வேண்டிக் கொண்டீர்கள் என்றால் கர்த்தர் விடுதலை ஆக்குவார். நீங்க மனம் திரும்பி, ஆண்டவரே குடி வெறி எல்லாவற்றையும் விட்டு இனி நீர் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தால் நான் இனி உண்மை விட்டு விடாமல் பற்றிக் கொள்வேன் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள். முதலாவது பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு அவரை இரக்கத்தை பெறுவதற்காக நீங்க ஜெபிங்க. உங்க பாவத்தை நாங்க அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை கேட்க முடியாது. அவரவர் பாவத்தை அவரவர் தேவனுக்கு மட்டுமே தெரிந்திருக்கும்படிக்கு அறிக்கையிட வேண்டும். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் காத்திருக்கிறார். எனவே நீங்கள் மனம் திரும்புங்கள், நாங்களும் ஜெபிக்கிறோம் என்று ஜெபித்து விட்டு வந்தோம். அவருக்கு கொஞ்சம் வருத்தம் தான். என்னடா ஜெபம் பண்ண சொன்னா மனம் திரும்ப சொல்றானே என்று. மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது நோய்களை எல்லாம் குணமாக்குகிறேன் என்று அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். 5வது மனம் திரும்பும் போது பரிசுத்த ஆவியின் வரத்தை கர்த்தர் தருகின்றார். நிஜமாகவே நம்மிடத்திலே வந்து தங்கி இருந்து நாம் நடக்க வேண்டிய பாதையை நமக்கு காட்டுகிற பரிசுத்த ஆவியின் வரத்தை அவர் தருகின்றார். அப்போஸ்தலர் 2:38 நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எனவே மனம் திரும்பி தேவகுமாரனிடத்தை வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று தேவகுமாரன் சொல்லுகின்றார். 6வது நாம் மனம் திரும்பும் போது தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறோம். மத்தேயு 18:3 நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளையாய் மாறினோம் என்றால் அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோமா? அப்படித்தான் அழைக்கிறார். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அது எவ்வளவு சந்தோஷம். ரோமர் 8:17 நாம் பிள்ளைகளானால் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளியுமா இருக்கோமா? தேவகுமாரன் முதற் பேரான குமாரன். நாம் எல்லாம் அவருக்கு பின்னாலே தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். தேவனுக்குரியதெல்லாம் நமக்குரியது. நாம் தேவகுமாரனோடு உட்கார வைக்கப்படும் போது தெரியும்
நாம் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்பது. அவர் சகலத்தையும் ஆளுகை செய்து கொண்டேதான் இருக்கிறார். அதை வெளியரங்கமாய் காட்டும் ஒரு நாட்கள் வரும். அந்த நியாயத்தீர்ப்பு நாளிலே அது விளங்கும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவதனால நமக்கு கிடைக்கக்கூடியது. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளினதும் அன்றி மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொல்லப்படவில்லை. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் என்ன வேண்டுமோ அதை கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, திவ்யமான வாக்கு தத்தங்களை கொடுத்து அதை பிடித்துக் கொண்டு நித்தியலோகத்துக்கு போகும்படிக்கு கிருபை செய்திருக்கின்றார். எனவே நாம் திருப்தி அடைந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். கடைசியாக, நாம் மறுபடியும் பிறந்து மனம் திரும்பி இருந்தால் நாம் பாவம் செய்தாலும் நம்மை தள்ளி விட மாட்டார். ஆஹா, அப்படின்னா எவ்வளவு பாவனாலும் செய்யலாமா? பாவம் செய்தால் தண்டித்து தம்மை நோக்கி திருப்பிக் கொள்கிறாரே தவிர தள்ளி விட மாட்டார். ஆனால் நாம் அவரை தள்ளிவிட்டு பின்மாற்றமாய் போக வாய்ப்பு இருக்கிறது. கட்டகுமாரன் தகப்பனிடத்திலே வந்த பிறகு ஒரு சின்ன தவறும் செய்ய மாட்டானா? செய்வான். செய்தாலும் அவர் தண்டித்து அவனோடு வைத்துக் கொள்வார். அவனை குமாரன் இல்லை என்று தள்ளிவிட மாட்டார். ஆனால் மகன் நினைத்தால் மீண்டுமாய் கெட்டகுமாரனாக போய்விடலாம். நாமும் அப்படித்தான் தேவகுமாரனை நாம் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டு பின்மாற்றமாய் போகலாம். அப்படி இராமல் தேவனோடு நாம் இருந்தோம் என்றால் பாவம் செய்தாலும் தண்டித்து சேர்த்துக் கொள்ளுகிறார். விசுவாசி ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்தால் என்ன நேருகிறது? எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நாம் சேர்த்துக் கொள்ளப்பட்ட மகன் தவறு செய்தால் தகப்பன் துக்கப்படுகிறார். நமக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியை நாம் தவறு செய்யும் போதெல்லாம், பாவம் செய்யும் போதெல்லாம் துக்கப்படுத்துகிறோம். அப்படியானால் விசுவாசி பாவம் செய்தால் சிட்சித்து சேர்த்துக் கொள்ளுகிறார். நீதிமொழிகள் 3:12, எபிரேயர் 12:6, வெளிப்படுத்தின விசேஷம் 3:19, உபாகமம் 8:5. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. சிட்சைக்கும் தண்டனைக்கும் வித்தியாசம் உண்டு. தண்டனை என்பது எவர்லாஸ்டிங் டிஸ்ட்ரக்ஷன், முழுமையான அழிவு, அது மரணம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பிலே சிட்சை தான் கொடுக்கப்படுகிறது. பூமியிலே வாழும் போதும் அந்த சிட்சை கொடுக்கப்படலாம். தேவன் நிர்ணயித்த வேறு காலங்களிலும் அந்த சிட்சை கொடுக்கப்படலாம். எரேமியா 46:28, யாக்கோபே, உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் உன்னை மட்டாய் தண்டிப்பேன். தண்டிக்கிறார், ஆனால் நிர்மூலமாக்காமல் மட்டாய் தண்டிக்கிறார். சங்கீதக்காரன் ஆண்டவரை கேட்கும் போது, ஆண்டவரே என்னை தண்டியும், ஆனால் நான் அவமாய் போகாதபடிக்கு உங்களுடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும் என்று கேட்கின்றான். நான் பிள்ளைகள் என்றால் மட்டான தண்டனை உண்டு. நியாய தீர்ப்பு நமக்கு உண்டு, பூமியிலும் உண்டு, வாழ்க்கை முடிந்த பிறகும் உண்டு. ஆனால் அவைகள் எல்லாம் சிட்சைகளாக கடந்து செல்கின்றன. 1 கொரிந்தியர் 11:32, நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். எவ்வளவு ஒரு அருமையான வசனம். நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் உண்டு. அப்ப உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட போகிறது. உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். நாம் பிள்ளைகள் என்றால் தண்டித்து சேர்த்துக் கொள்ளுவோம். அதைத்தான் கர்த்தர் செய்கிறார். எனவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். நீங்கள் மறுபடியும் பிறந்தால் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். மறுபடியும் பிறந்தால் குழந்தையாகத்தான் பிறக்க முடியும். குழந்தையாக பிறந்தவர்கள் நீங்கள் வளரும்படி திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று சொல்லுகின்றார். நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வாக்கியங்களின் மீது விசுவாசம் உள்ளவர்களாயிருந்து அதிகமாய் அதை பருகும்போது கர்த்தருக்குள்ளே வளர்ந்து கொண்டே வருகிறோம். நாம் பாவம் செய்தாலும் சிட்சிக்கப்படுகிறோம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அப்படியானால் கர்த்தருடைய சிட்சைகளை பெறும்போது அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிற அந்த அனுபவம், மனம் திரும்புதல் என்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். உலகத்தாரோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு அவரிலே வளர்ந்து பெருகுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.